முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடம்க்கும் இந்த ஜூம்ல இணைந்து இருக்கிறவங்க எல்லோருக்கும் மாவத்தார் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ஞானத்தின் விதைகள், சீட்ஸ் ஆஃப் விஸ்டம், அதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மீகம். ஆன்மா என்றால் கடவுள். சோ கடவுளுக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மீகம், உடலுக்கு சம்பந்தப்பட்டது பிராபஞ்சிகம். ஆன்மீகமாக வளரணும் என்றால் ஆன்மா அடிப்படையில் தான் வளரணும். அதாவது ஆன்மா நிலை அடைந்து, அதாவது இறைநிலை அடைந்து கடவுளாக நடந்துக்கணும். இறை சக்தி பெற்று கடவுளாக மாறணும். சகஜமாக மனிதர்கள் மனோநிலையில இருப்பாங்க, மனதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மனதுக்கு ஏத்த போல நடந்துக்குவாங்க. அதுவே ஞானம் வளரும் போது என்ன ஆகும், அந்த மனதோட முக்கியத்துவம் குறைச்சுக்கிட்டு ஆன்மாவோட முக்கியத்துவம் வளர்த்துக்குவாங்க. இதுதான் ஆன்மீகமாக வளர்றது என்றது. சோ ஒரு விதமாக சொல்லணும் என்றால், மனம் என்றால் மனிதன், ஆன்மா என்றால் கடவுள். மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க மனிதன் போல நடந்துக்குவாங்க. ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க ஆன்மீகமாக வளர்ந்து கடவுளாக மாறிடுவாங்க. சோ ஆன்மீகமாக வளராதவங்க மனிதன் போல நடந்துக்குவாங்க. அதாவது மனிதர்களுக்கு 3 குணங்கள், தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம். அதுவே ஆன்மீகமாக வளர்ந்தால் அவங்களுடைய குணங்கள் மாத்திக்கிட்டு, நடவடிக்கை மாத்திக்கிட்டு நிர்குண நிலை போய் கடவுளாக மாறிடுவாங்க. ஒரு விதமாக மனிதன் கடவுளாக மாறுறது இந்த ஆன்மீகத்தின் மூலமாகத்தான். சோ மனதோட முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டு ஆன்மாவோட முக்கியத்துவத்தை வளர்க்கிறது தான் ஆன்மீகம் என்று சொல்றது. ஆன்மீகம் என்றால் ஏதோ பூஜை பண்றதோ பஜனை பண்றதோ கிடையாது, கடவுளாக மாறுறதுதான். சோ அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம். தியானத்தின் மூலமாக நாம அந்தரங்கத்துக்குள்ள இருக்கிற ஆன்மா கிட்ட போய் சேருவோம். ஆன்மா என்றால் யாரு? கடவுள். சோ கடவுள் கிட்ட போய் சேர்றதுனால கடவுளோட குணங்கள் வரும். அதாவது குணங்கள் மாறிக்கிட்டே வரும் மெதுவாக. தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்துல இருந்து சாத்விக குணம், சாத்விக குணத்துல இருந்து நிர்குண நிலைக்கு கடவுளாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி விசேஷமாக தியானம் செஞ்சு அந்த மாதிரி இறைநிலை பெற்றவங்களை நம்ம எத்தனையோ பேர் மனிதர்களை கடவுளா கூப்பிட்டுட்டு இருக்கிறோம், கடவுளா வணங்குறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, புத்தர் இளவரசனா இருக்கும்போது யாருமே அவங்கள பகவான் என்று கூப்பிடல. அவங்க விசேஷமாக தியானம் செஞ்சு அவங்களுக்குள்ள மாற்றம் அடைந்த பிறகுதான் அனைவரும் அவங்கள புத்த பகவான் என்று கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேரு, எத்தனையோ மகான்கள், அதாவது ரமண மகர்ஷி, ஷிரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சா, திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார், இந்த மாதிரி நிறைய பேரு அவங்க பிறந்த உடனே மனிதர்களாக தான் பிறந்தாங்க. விசேஷமாக தியானம் செஞ்சு இறைநிலை பெற்று சமாதி நிலை அடைந்து அந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட வேலைகள் பண்றதுனாலதான் அவங்கள கடவுளா வணங்குறாங்க. இந்த மாதிரி யுக யுகங்களா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸ்ரீராமர், கிருஷ்ணர், புத்தர், ஜீசஸ், முகமது பிரவக்தா, குருநானக், இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஒரு விதமாக தியானத்தின் மூலமாக தான் கடவுளாக மாறுறது என்பது உண்மையான ஆன்மீகம். அது இல்லாம தனக்குள்ளையும் அனைவருக்குள்ளையும் இருக்கிற அந்த தெய்வீகத்தை பத்தி தெரியப்படுத்துறதுதான் ஆன்மீகம். ஒவ்வொருக்குள்ளையும் அந்த தெய்வீகத்தை பத்தி தெரியப்படுத்துறதுதான் ஆன்மீக போதனை. சோ ஆன்மீகமாக வளரவங்க தவறுகள் செய்ய மாட்டாங்க. ஆனா உடல் நிலையில இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு என்று கூட தவறுகள் செய்வாங்க. அதுக்கு காரணம் ஜாதி, மதம், பழக்க வழக்கங்கள், இதெல்லாமே தவறுகள் செய்ய வைக்கிறது. வாழ்க்கையில துக்கம் இல்லாம அவங்களால வாழ முடியல. சோ அதனால இந்த ஆன்மீகமாக வளர்ச்சி என்றது ஒரு தியானத்தின் மூலமாக தான் நடக்கும். சோ அதனாலதான் தியானம் செய்யணும், ஆன்மீகமாக வளரணும், கடவுளாக மாறணும். சோ மனிதர்களுக்கு ஏன் ஆன்மீகம் கற்பிக்கணும் என்றால், மனிதர்கள் துக்கத்துல இருந்து, கர்ம சக்கரத்துல இருந்து வெளியே வர்றதுக்கும் ஆனந்தம் அடைகிறதுக்கும் ஒரே ஒரு வழி ஆன்மீகம் தான். காரணம், மனிதர்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் பிராபஞ்சிக விஷயங்கள் மேலதான் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த சுகங்களோட வர துக்கங்கள் தாழாம அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வழி காட்ட வேண்டியது யாரும் என்றால்
துக்கத்துல இருந்து வெளியே வந்தவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இது சிருஷ்டியோட ஏற்பாடு. இந்த சிருஷ்டி நிபந்தனை பொருத்தி அவங்க அவங்களுக்கு வழிகாட்டணும். அப்பதான் அவங்களும் முழுமையாக இதுல இருந்து வெளியே வர முடியும். சோ அதனாலதான் பத்ரி சார் என்ன சொல்றாங்க, தியானம் பண்ணுங்க, ஞானம் சம்பாதிங்க, அந்த சம்பாதிச்ச ஞானத்தை எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீகமாக பரிபூரண நிலைக்கு நம்ம போகணும் என்றால் இந்த ஆன்மீகம் கற்பிக்கிறது என்றது கட்டாயம். சோ அதனாலதான் ஆன்மீகம் மனிதர்களுக்கு கற்பிக்கிறது என்றது. அடுத்த விதை என்னவென்றால் சாது சாங்கத்தியம், அதாவது ஞானிகளோட நாம இணைந்து இருக்கிறது. இந்த ஸ்லோகம் சாஸ்திரங்கள்ல நிறைய வாட்டி சொல்லிருக்கு. அதாவது சாதுனாம் தர்சனம் புண்ணியம், ஸ்பர்சனம் பாபநாசனம், சம்பாஷணம் கோட்டி தீர்த்தம், கட்டாட்சம் மோக்ஷதாயகம். இதோட பொதுவா எல்லோருமே என்ன அர்த்தம் பண்ணிக்குவாங்கன்னா, அந்த மகான்கள் தரிசனம் பண்ணா புண்ணியம் வரும், அவங்கள தொட்டால் பாவங்கள் போயிடும், அவங்க கூட பேசினால் கோடி தீர்த்தங்கள் சுத்தி வந்த மாதிரி வரும், அவங்களுடைய கட்டாட்சத்தினால மோட்சம் கிடைக்கும் என்று நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அதாவது பெரியவங்க மகான்கள் சொன்னாங்கன்னா அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் என்றால் கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்துல சொன்னா எல்லா லாபங்களும் நாம அடையலாம். ஃபர்ஸ்ட் சாதுனாம் தர்சனம் புண்ணியம், அதாவது அந்த மாதிரி ஞானம் தெரிஞ்ச அந்த யோகிகளையும் மகர்ஷிகளையும் ருஷிகளையும் நம்ம பார்க்காம இருந்தால், அதாவது என்ன ஆகும், மனிதர்களுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்று தெரியாத நிறைய பாவங்கள் பண்ணிட்டு கஷ்டங்களுக்கு ஆளாயிடுவாங்க. அதுவே அவங்க தரிசனம் பண்ணிட்டு அவங்க கூட இணைந்து இருந்தால் அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க சொன்ன சாதனைகள் போதனைகள் எல்லாமே கேட்பாங்க. அவங்க நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாமே இன்ஸ்பயர் ஆகி இவங்களும் பண்ணுவாங்க. அதனால புண்ணிய காரியங்கள் பண்றதுனால புண்ணியம் சம்பாதிப்பாங்க. சோ அதனால என்ன ஆகும், அந்த மாதிரி மகான்களை தரிசனம் பண்றதுனால அவங்க கூட இருந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எப்ப ஃபாலோ பண்ணுவாங்களோ அப்ப கண்டிப்பாக அவங்களோட தர்சனத்தினால அதாவது பார்க்கறதுனால புண்ணியம் கிடைக்கும். அதுவே ஸ்பர்சனம் அதாவது பாபநாசனம், அதுக்கு என்ன அர்த்தம் என்னவென்றால், அந்த மாதிரி யோகிகளுக்கு எல்லாமே தெரியும். சோ மனிதர்கள் பண்ண பாவங்களுக்கு போற வழிகள் சாதனைகளுக்கு இவங்களுக்கு தெரியும். சோ அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சேவை பண்றதுனால அவங்க இது எல்லாமே அந்த பாவங்களுக்கு போற அந்த சாதனை சொல்லுவாங்க. அதெல்லாமே பண்றதுனால பாவங்கள் எளிமையாக போயிடும். சோ அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து அவங்க கூட இணைந்து இருந்துட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் பண்றதுனால பாவங்கள் எளிமையாக போயிடும். சம்பாஷணம் கோட்டி தீர்த்தம், இவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இந்த உலகத்தை பத்தியே இல்லாம இந்த சிருஷ்டியில இருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த திவ்ய திருஷ்டி இருக்கிறதுனால அவங்க எல்லா விஷயங்களும் தெரியும். அதுவும் நிறைய நிறைய இந்த மாதிரி ஞானம் தெரிஞ்சவங்களோட இணைந்து இருப்பாங்க. சோ அவங்க கூட பேசுறதுனால இந்த மாதிரி ஞானம் எல்லாமே ஈஸியாக சம்பாதிக்கலாம். சோ அப்ப கோடி தீர்த்தங்கள் சுத்தி வந்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ இந்த மாதிரி மகான்களோடு இருந்து பேசுறதுனால அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். கட்டாட்சம் மோக்ஷதாயகம், அதாவது அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சேவை பண்றதுனால அவங்க அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். அவங்க மகிழ்ச்சி அடைந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மோட்சத்துக்கு போற வழிகள் சொல்லுவாங்க. அப்போ அது செய்யறதுனால ஈஸியாக மோட்சம் அடையலாம். தவிர இங்க நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், யாரும் யாருக்கும் மோட்சம் கொடுக்க முடியாது. அவங்களேதான் மோட்சம் அடையணும். ஆனா அவங்க மோட்சத்துக்கு போற வழி மட்டும் காட்டுவாங்க. இதுதான் பகவத்கீதையில உத்தரேதாத்மன் ஆத்மானம் என்ற ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களே மேம்படுத்திக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால சும்மா பாக்குறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடைக்காது. இந்த ஸ்லோகத்துல இருக்கிற உள் அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாம செயல்படுத்தணும் என்றால் அப்போ கண்டிப்பாக அந்த ஸ்லோகத்துல இருக்கிற லாபங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த விதை என்னவென்றால் கஜேந்திர மோட்சம். அதாவது புராணங்கள் எல்லாமே நமக்கு நிறைய புராணங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல எல்லாமே ஒரு மெசேஜ் இருக்கும்.
ஏனென்றால் மனிதர்களுக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம அது கதை மாதிரி கேட்காம அதுக்குள்ள என்ன மெசேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நாம அதை ஃபாலோ பண்ணோம் என்றால் சாஸ்வதமாக இந்த துக்கத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இதுதான் கஜேந்திர மோட்சம் என்று ஒரு ஸ்டோரி. அதுல என்ன அர்த்தம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பலமான யானை வந்து, கஜேந்திரா என்றால் யானை. சோ அது தண்ணியில முதலை கிட்ட மாட்டிக்கும். எவ்வளவோ முயற்சி பண்ணும், ஆனா அதனால வெளியே வர முடியல. சோ அதோட சக்தியும் புத்தியும் எல்லாமே யூஸ் பண்ணும், ஆனா முடியல. கடைசிக்கு என்ன பண்ணும், அந்த நாராயணனை விஷ்ணுமூர்த்தியை பிரார்த்திக்கும். விஷ்ணுமூர்த்தி வந்து அந்த முதலை சம்ஹாரம் பண்ணிட்டு இந்த யானை காப்பாத்துவாங்க. இது ஸ்டோரி. ஆனா இதுக்குள்ள இருக்கிற உள்ள அர்த்தம் என்னவென்றால், மனிதர்கள் பவபந்தத்துல, அதாவது இந்த சம்சார பந்தத்துல மாட்டிக்கிட்டு அவங்க வெளியே வராம முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுவாங்க. பூஜை பண்ணுவாங்க, பஜனை பண்ணுவாங்க, ஸ்தோத்திரங்கள் படிப்பாங்க, நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் சுத்தி வருவாங்க, குருமார்கள் நாடுவாங்க. என்ன செஞ்சாலும் அவங்க துக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. சோ அதாவது மனிதர்கள் இந்த துக்கத்துல இருந்து வெளியே வரணும் என்றால் மோட்சம் அடையணும், நாராயணன் என்ற ஆன்மா கிட்ட போய் சேரணும். அந்த ஆன்மா கிட்ட போய் சேர்ந்தால், ஆன்மா ஞானம் அடைந்தால் அந்த முதலை, அந்த அதாவது நாராயணன் அந்த முதலையை சம்ஹாரம் பண்ண மாதிரி மனிதர்களோட கர்மாக்கள் எல்லாமே தக்தமாயிடும். துக்கம் என்ற முதலில இருந்து வெளியே வந்துடலாம். அதாவது மனிதர்கள் ஈஸியாக மோட்சம் அடையலாம், துக்கத்திலிருந்து முழுமையாக வெளியே வரலாம். இதுக்கு ஒரே ஒரு வழி, கடவுள் கிட்ட சேர்றது. கடவுள் என்றால் யாரு? ஆன்மா. அதாவது இந்த கதைக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்னவென்றால், அனைவரும் ஆன்மா கிட்ட போய் சேரணும், அதாவது தியானம் செய்யணும் என்பது நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது. சோ தியானம் செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு மோட்சம் என்றது கிடைக்கும். அடுத்தது இன்னொரு விதை என்னவென்றால், ஆதர்ச மூர்த்திகள். அதாவது சகஜமாக நம்ம மகான்களும் கடவுள் போட்டோஸ் எல்லாமே எங்க வைப்போம்? வீட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா ஆபீஸ்க்குள்ளேயோ ஃபேக்டரிக்குள்ளேயோ வச்சுக்குவோம். அதே விக்கிரகங்கள் வந்து அந்த மந்திரத்துல கோயில்கள்ல இருக்கும். அந்த கோயில்ல விக்கிரகங்களுக்கு வந்து நம்ம வணங்குவோம், கோரிக்கைகளும் கோருவோம். ஆனா அந்த மாதிரி போட்டோஸ்க்கு வந்து, அந்த மாதிரி போட்டோஸ் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அவங்களை வந்து நம்ம ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிறோமே தவிர வணங்கக்கூடாது. அவங்க எல்லாமே ஆதர்ச மூர்த்திகளே தவிர வணங்குற மூர்த்திகள் கிடையாது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாருமே பிரதிரூபங்கள் தான். அதனாலதான் நம்ம சுவருக்கு மாட்டிக்கிறோம், இல்லைன்னா ஒரு டேபிள் மேல வச்சுக்குவோம் மகான்கள் போட்டோஸோ. அது சோ அப்போ அவங்க அந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோமா? அதாவது அந்த போட்டோஸ்க்கு ஏதாவது செல் பிடிச்சிருந்தாலோ டேமேஜ் ஆனாலோ தூக்கி போட்டுடுவோம் இல்லையா? சோ அதனால முக்கியமாக நம்ம போட்டோஸ் வீட்டுல வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அவங்களை மறக்காம இருக்கிறதுக்கு, அவங்க சொன்ன விஷயங்கள் ஞாபகம் எடுத்துட்டு வர்றதுக்கு. அதாவது வாழ்க்கையில எவ்வளவோ தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் பாவங்கள் செய்வோம். அந்த மாதிரி சமயத்துல அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க சொன்ன அந்த மெசேஜஸ் கருத்துகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் என்றால் தவறுகள் செய்ய மாட்டோம். அதுவே போட்டோஸ் இல்லவென்றால் அவங்கள பத்தி தெரியாது, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, நம்ம சரியா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா என்ற விஷயங்கள் கூட நமக்கு தெரியாது. அதனால போட்டோஸ் என்றது கண்டிப்பாக இருக்கணும், ஆனா முன் உதாரணமாக எடுத்துக்கணுமே தவிர வணங்கக்கூடாது. எத்தனை வருஷம் வணங்கினாலும் நாமளே பார்த்துட்டு இருக்கிறோம், துக்கத்துல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. சோ அதனால யாரெல்லாம் முன் உதாரணமாக அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுவாங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாம் உயர்வான இடத்துல இருப்பாங்க. சோ அதனால போட்டோஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும், வைக்கிறதுனால ஒண்ணும் இல்லை. ஆனா நஷ்டம் என்னவென்றால் அவங்க சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலை என்றதுதான் நஷ்டம். சோ அவங்க பூமியில பிரத்யட்சமாக இப்ப இல்லை என்றாலும் அவங்க சொன்ன விஷயங்கள் எவ்வளவோ நூல்கள் ரூபமாக நமக்கு வந்திருக்கு. அதெல்லாமே நம்ம படிச்சுட்டு செஞ்சோம் என்றால் நமக்கு அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி மந்திரங்கள்ல கூட கடவுள் விக்கிரகங்கள் இருக்கும். அதை கூட நம்ம ஞாபகம் படுத்துக்கிறதுக்காக தான் அவங்க எவ்வளவோ விஷயங்கள், தர்ம சூக்ஷ்மங்கள், சத்தியங்கள் எவ்வளவோ நமக்கு போதித்து இருக்காங்க, எவ்வளவோ வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ
அதெல்லாமே பூமிக்கு வந்து அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணுமே தவிர, அது எதுவுமே பண்ணாம சும்மா நம்ம பூஜை பண்றதுனால, வணங்குறதுனால எந்த பிரயோஜனம் கிடைக்காது. அதாவது ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விதை என்னவென்றால், அ எத்தனையோ பேருக்கு நெறைய பேருக்கு பழமொழிகள் தெரியும். சிலது வந்து மீனிங் கூட தெரியாது. ஆனா, பத்ரி சார் வந்து நம்ம குருவான பிதாமக பத்ரிஜி சார் வந்து அந்த பழமொழிக்கு அர்த்தம் சொல்லிட்டு, அது ஆன்மீகமாக கூட கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க நனைந்தால் அதிகம் என்றது சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப பாருங்க, ஏதாவது சரி நம்ம கையளவு எடுத்துட்டு வருவோம். அதுவே நனைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அது பாரமாயிடும், அதிகமாயிடும். அப்போ தலை மேல சுமக்கிற மாதிரி வரும். அந்த மாரி அர்த்தம் சொல்லிட்டு, நாம வரும்போது கையளவு கர்மாக்கள் தான் எடுத்துட்டு வருவோம். ஆனா, நம்மளுடைய அறியாமையில அது நனைஞ்சு, நனைஞ்சு அது அதிகமாயி, இந்த வாழ்க்கையே எதுக்கு என்று நினைச்சிட்டு இருப்போம். அறியாமை நீக்கிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த கஷ்டங்கள் எளிமையாக போயிடும். சோ, யாருமே அறியாமை நீக்கிக்கணும் என்று நினைக்கிறதில்ல. ஞானம் சம்பாதிக்கணும் என்று யாருமே முயற்சி பண்றதில்ல. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, ஏதாவது எந்த டாக்டர் கிட்ட போறதோ, கடவுள் கிட்ட போறதோ இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அறியாமையில நனைஞ்சு அது அதிகமாகிறது. சோ, எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் துரியோதன் வந்து மயசபையில கீழ விழும்போது திரௌபதி பார்த்து சிரிப்பாங்க. அதோட விட்டிருந்தா நல்லா இருக்கும். அது அவமானமா நெனச்சு, அவங்க என்ன பார்த்து சிரிச்சாங்களே, சிரிச்சாங்களேன்னு சொல்லிட்டு, அது நனைஞ்சு, நனைஞ்சு என்ன ஆயிடுச்சு? பாரத போரே உருவாயிடுச்சு. எல்லோரோட அழிவுக்கும் காரணமா இருக்கு. அதனால தான் பத்ரி சார் என்ன சொல்வாங்க என்றால், ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் வந்து தனக்குள்ள இருக்கிற அறியாமை நீக்கிக்கணும், ஞானிகள் ஆகணும். அதுக்கு முக்கியமாக சுவாசத்தில் மீது கவனம் வச்சு தியானம் செய்யணும். ஞானிகள் புத்தகங்கள் படிக்கணும். இதெல்லாமே யாரு ஃபாலோ பண்ணுவாங்களோ, அவங்க எடுத்துட்டு வந்த கர்மாக்கள் எல்லாமே எளிமையாக போயிடும். அவங்களுடைய வாழ்க்கை வந்து எந்த விதமான கஷ்டமும் எதுவுமே இருக்காது. ஆனந்தமாக இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து மனம் வந்து குரங்கு போல ஒப்பிட்டு இருக்காங்க. அதாவது மனதை எப்படி இருக்குன்னா, குரங்கு மாதிரி அமைதியற்ற மனம் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். அதே மாரிதான் மனிதனோட மனது கூட. இப்போ ஒண்ணு சொல்லும், உடனே நான் சொல்லல அன்னும். இப்ப நான் செய்றேன்னு சொல்லும். நான் எப்ப சொன்னேன் என்று சொல்லும். இங்க ஒரு செகண்ட் இருக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சந்திரமண்டலத்துல போயும். சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நிலையாக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி நிறையில்லாத அமைதியற்ற அந்த சுபாவம் இருந்த குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு நினைச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு வாட்டி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும். அது சாராவும் குடிச்சிடுச்சு. அப்போ அதோட நிலை எப்படி இருக்கும்? அதே மாதிரி அதுக்கு முள்ளும் குத்திடுச்சு. அதே சமயத்துல தேளும் கொத்திடுச்சு. அப்புறமா பேய் என்றது உள்ள நுழைஞ்சிடுச்சு. அப்போ அந்த குரங்கோட நிலை எப்படி இருக்கும்? அந்த குரங்கு யாராலாவது சமாளிக்க முடியுமா? அங்க ஒரு ரணகளமாக தான் இருக்கும். எல்லாமே நஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லையற்ற எண்ணங்களோட பைத்தியம் பிடிச்ச அந்த குரங்கு மாதிரி நடந்துக்கிற மனதுக்கு அத கஷ்டங்கள் என்ற முள்ளு குத்துடுச்சு. சாரா என்ற கோரிக்கைகளும் குடிச்சிடுச்சு. அதே மாதிரி பொறாமை என்று தேளு கொத்திடுச்சு. அகங்காரம் என்று பேய் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அப்போ அந்த மனிதனோட நிலை எப்படி இருக்கும் அங்க? எல்லாமே நஷ்டம்தான். யாரும் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி இருந்த நிலையில கூட சுவாசத்தில் மீது கவனம் வச்சால் கண்டிப்பாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம் மனதை நம்ம வசமாக்க முடியும். அமைதிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு விதமாக மனதை ஜெயிச்சவங்க தான் ஆவாங்க. சோ யாரெல்லாம் இந்த மாதிரி சுவாசத்தில் மீது கவனம் வச்சு தியானம் செய்வாங்களோ, அந்த மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே லாபங்கள் தான். சோ அந்த மாதிரி இருக்கிற குரங்கோட சுபாவம் இருக்கிற மனதை கூட ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் என்று சொல்லியிருக்காங்க.
அடுத்த விடை என்னவென்றால் சேவை சம்பாத்தியம். அதாவது பணம் சம்பாதிக்கிறது தான் சம்பாத்தியம் என்று நினைப்பாங்க. அதுதான் உயர்வானது என்று நினைப்பாங்க. ஆனா அதோட சிறந்த சம்பாத்தியம் ஒண்ணு இருக்கு, சேவை. சேவை கூட ஒரு சம்பாத்தியம் தான். சோ இதுதான் சத்ய சாய்பாபா எப்பவுமே சேவை பண்ணுங்க என்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சேவை என்றால் என்ன? மத்தவங்களுக்கு லாபம் கொடுக்கிறது, மத்தவங்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறது. அதாவது இந்த மத்தவங்களுக்கு பண்ற சேவை உலகத்துக்கு பண்ற சேவை ஆகும். ஏனென்றால் உலகத்துக்கு பண்ற சேவை கடவுளுக்கு பண்ற சேவை ஆகும். காரணம், இந்த உலகமே கடவுள்து. கடவுளுக்கு பிடிச்சது கூட சேவைதான். சோ அதனால சேவை பண்ணணும். இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு சேவை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சுக சந்தோஷங்களோட இருப்பாங்க. போக பாக்கியங்கள் என்றது கிடைக்கும். அவங்க எதிர்பாராத விதமாக அவங்களுடைய பொருளாதார நிலை கூட வளரும். சோ அதனால சேவை பண்ணணும். அதனால கோடி கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு போகாம செய்யற சேவை சிறிதானாலும் சேவை பண்ணணும். சாஸ்வதம் இல்லாத அந்த பணம் சம்பாதிக்கிறதோட நகத்தளவு சேவையாவது பண்ணணும். இப்ப இருக்கிற பணக்காரங்கள் எல்லாமே கடந்த பிறவிகளை சேவை பண்ணவங்க தான். இப்ப இருக்கிற ஏழைகள் எல்லாமே கடந்த பிறவிகளை பணம் இருந்தும் சேவை பத்தி மறந்தவங்க தான். சோ அதனால சேவை என்றது அவ்வளவு சிறந்தது, அவ்வளவு உயர்வானது. இந்த சேவைக்கும் அதாவது பணம் சம்பாதிக்கும் வித்தியாசம் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது கண்ணுக்கு தெரியும், ஆனா சேவை சம்பாத்தியம் கண்ணுக்கு தெரியாது. பணம் நம்ம கூட வராது, சேவையோட சம்பாத்தியம் நம்ம கூட வரும். பணம் இழக்கிற சான்சஸ் இருக்கு, ஆனா சேவையோட பலன் நம்ம கிட்டயே இருக்கும். பணம் துக்கத்தையும் பயத்தையும் வளர்க்கிற சம்பாத்தியம், ஆனா சேவை ஆனந்தத்தையும் தைரியத்தையும் வளர்க்கிற சம்பாத்தியம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் சம்பாதிக்கிறது திருப்தி என்றது இருக்காது, ஆனா சேவையில முழு திருப்தி என்றது இருக்கும். பணம் அனைவருக்குள்ளேயும் ஒரு வெறுப்பு, பகை, இதெல்லாமே அத பொறாமை இதெல்லாமே வளர்க்கிற சம்பாத்தியம். ஆனா சேவை கௌரவம், புகழ், மதிப்பு வளர்க்கிற சம்பாத்தியம். போகிகள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, யோகிகள் சேவை சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சோ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணம் சம்பாதிக்க முடியாது ஒரு வாட்டி, ஆனா சேவை பண்ணணும். சேவை பண்ணால் கண்டிப்பாக வருங்காலத்துல பணக்காரங்கள் ஆயிவாங்க. இந்த சிருஷ்டியில நாம என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியது செஞ்சால் வர சமயத்துல கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது உங்க வீட்டுல டேங்க் இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. சோ சுவிட்ச் போடணும் என்றால் கரண்ட் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த வேலையும் பண்ணாம எப்ப கரண்ட் வருமான்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல இல்லையா? சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க போய் உங்க வேலை பண்ணிக்குவீங்க. அதே மாதிரிதான் உங்ககிட்ட இப்ப பணம் இல்ல, பணம் சம்பாதிக்கிற அவகாசமும் இல்ல. சேவை பண்ணுங்க. சேவை பண்ணிட்டு பணத்தை பத்தி மறந்துடுங்க. அப்போ எப்படி கரண்ட் வந்தால் அங்க டேங்க் ரொம்பிடுச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வருங்காலத்துல பணம் சேரும், நீங்களும் பணக்காரங்கள் ஆயிடுவீங்க. ஆனா ஏனென்றால் நாம என்ன செஞ்சாலும் சிருஷ்டி இதெல்லாமே நோட் பண்ணிட்டே இருக்கும், எப்ப வரணுமோ அப்ப வரும். ஆனா இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக அக்கிரமமாக அநியாயமாக சம்பாதிச்சால் அது அனுபவிக்கிற தகுதி கூட நமக்கு இருக்காது. ஆனா சேவையோட பலன் அனுபவிக்கிற தகுதி இருக்கும். அதே மாதிரி பணம் சம்பாதிச்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பேங்க்ல போடுறதோ, இடம் வாங்குறதோ, நகைகள் வாடுறதோ, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். ஆனா சேவையோட பலன் சிருஷ்டியோட அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது கண்ணுக்கு தெரியுது, ஆனா சேவையோட சம்பாத்தியம் கண்ணுக்கு தெரியாது. அதனால மனிதர்கள் கண்ணுக்கு தெரிய விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி பண்றது. ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வந்தா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இருக்கிற சான்சஸ் இருக்கு. ஆனா சேவையோட பலன் மட்டும் அந்த சிருஷ்டியோட அக்கௌண்ட்ல இருக்கும். அது இல்லாம பணம் நம்ம கூட வராது, ஆனா சேவையோட பலன் நாம இறந்த பிறகு கூட நமக்கு சேரும். சோ அதனால சேவையோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம சேவை பண்ணணும். கடவுளுக்கு பிடிச்சது கூட சேவைதான். சேவை அவ்வளவு சிறந்தது. ஆனா எல்லாராலையும் அத சேவை பண்ண முடியாது. அப்ப யாரெல்லாம் சேவை பண்ண முடியும் என்றால், எஸ் கண்டிப்பாக யாரானாலும் சரி ஃபர்ஸ்ட் ஞானம் சம்பாதிக்கணும். ஞானம் அடைந்தவங்க தான் சேவை பண்ண முடியும்.
சோ விசேஷமாக தியானம் செஞ்சு வெகு சீக்கிரத்திலேயே ஞானம் அடைந்தா சேவை பண்ண முடியும். இப்ப இருக்கிற மகான்கள் எல்லோருமே சேவை பண்ணவங்க தான். சேவையில முழு திருப்தி என்பது கிடைக்கிறது. சோ சேவையில கூட விவிதமான சேவைகள் இருக்கு. ஆன்ம சேவைகள், மனோ சேவைகள், உடல் சேவைகள். ஃபர்ஸ்ட் உடல் சேவைகள். உடல் சேவைகள் என்பது உடலுக்கு ஆனந்தம் கொடுக்கிறது. மனோ சேவைகள் என்பது மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. ஆன்ம சேவைகள் என்பது ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறது. ஆன்ம ஞானம் கொடுக்கிறதுக்கு. சோ இந்த மூணுத்துல ஆன்ம சேவைகள் தான் ரொம்ப சிறந்தது. ஏனென்றால் உடலோட மனம் சிறந்தது, மனமோட ஆன்மா சிறந்தது. உடல் மனம் என்றது சாஸ்வதம் கிடையாது. ஆன்மா என்றது சாஸ்வதம். சோ அதனால ஆன்மாவுக்கு செஞ்ச சேவைகள் கடவுளுக்கு செஞ்ச சேவைகள் ஆகும். ஏன்னா ஆன்மாதான் கடவுள். சோ அதனால ஆன்மா சேவைகள் தான் சிறந்தது. ஆன்மா சேவைகள் மூலமா தான் யாரானாலும் சரி ஞானிகள் ஆக முடியும். ஆன்ம சேவைகள் என்றால் என்ன? தியானத்துக்கு சம்பந்தப்பட்டது. தியானம் செய்யணும், தியானம் கற்பிக்கணும், தியான நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், தியான நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணணும். யக்ஞம் யாகங்கள் நடக்கும்போது நம்மளால பண உதவி பண்ண முடிஞ்சால் பண உதவி பண்ணணும். இல்லை என்றால் நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய வாக்கு, நம்மளுடைய சமயம் எது கொடுத்தாலும் ஆன்மாவுக்கு கொடுத்த மாதிரிதான். அதாவது ஆன்மாவுக்கு சேவை பண்ணத மாதிரிதான். ஆன்மா என்றால் யாரு? கடவுள். கடவுளுக்கு சேவை பண்ண மாதிரிதான். சோ அதனால தியானம் சொல்லணும், தியானம் செய்ய வைக்கணும், தியான நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லோரையுமே ஞானிகள் ஆக்கணும். சோ ஒண்ணே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். சேவைக்கு மிஞ்சிய சம்பாத்தியம் இல்லை, தியானத்துக்கு மிஞ்சிய சாதனை இல்லை என்றது நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விதை என்னவென்றால், இங்க யாரோடையும் குறைவான பிறவி கிடையாது, குறைந்த பிறவி கிடையாது, மோசமான பிறவியும் கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்துல நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். பணக்காரங்களையும் ஏழையும் பார்க்கிறோம், ராஜாக்களையும் சேவக பண்றவங்களையும் பார்க்கிறோம், அதிகாரத்துல இருக்கிறவங்களையும் பார்க்கிறோம், எதுவுமே இல்லாம இருக்கிறவங்களையும் பார்க்கிறோம், அழகா இருக்கிறவங்களையும் பார்க்கிறோம், அசிங்கமா இருக்கிறவங்களையும் பார்க்கிறோம். இந்த மாதிரி நாம விவிதமாக பார்க்குவோம். அதாவது ரொம்ப பணக்காரங்களையும் உயர்வான இடத்துல இருக்கிறவங்களையும் பெரிய பதவி இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு சகஜமா மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? அவங்க எவ்வளவு உயர்வான பிறவி, அவங்களெல்லாம் எவ்வளவு அதிருஷ்டசாலி, அதனாலதான் அந்த பிறவி எடுத்திருக்காங்கன்னு என்று நினைப்பாங்க. அதுவே ஏழையா இருக்கிறவங்களையோ, பிளாட்ஃபார்ம்ல வாழ்றவங்களையோ, இல்லைன்னா ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களையோ, வியாதிகளோட இருக்கிறவங்களையோ அவங்கள பார்த்து என்ன நினைப்பாங்க? இவங்களது எவ்வளவு மோசமான பிறவி, எவ்வளவு கொடுமையாக இருக்கு, இவங்க எல்லாமே துரதிருஷ்டசாலி, அந்த மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது இயல்புதான். ஆனா அதுவே ஞானம் வளர்ந்துச்சுன்னா எல்லோருடைய பிறவிகளும் சிறந்த பிறவிகள் தான், விசேஷமாக பிறவிகள் தான் என்று தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சத்தியம் ஒண்ணுதான். சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த சத்தியம் ஒண்ணுதான், அனைவரும் சமம்தான் என்று தெரிஞ்சுக்குவாங்க. சோ அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவியில செஞ்ச கர்மாக்கள் பொறுத்துதான் இங்க பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வருவாங்க. அதாவது உயர்வாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் எல்லோருமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வருவாங்க. நாம உயர்வா சொல்லுவோம் பாருங்க, அவங்களும் பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. குறைவாக நினைச்சிட்டு இருக்கிறோமே, அவங்களும் பாடங்கள் சொல்றதுக்காக தான், பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது இந்த பிறவி மட்டும்தான் அவங்க இப்படி இருப்பாங்க. அடுத்த பிறவில அந்த ராஜா ஏழையாகலாம், ஆண் பெண்ணாகலாம், பணக்காரங்கள் ஏழை ஆகலாம். அப்போ நம்ம இவங்கள யாரு உயர்வானவங்க, யாரு குறைவானவங்க என்று நம்மளால சொல்ல முடியும்? நாம பிறவி மட்டும்தான் பாக்குறோம். ஆன்மா அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்றால் சத்தியம் என்ன என்றது நமக்கு தெரியும். ஆன்மாவோட இந்த சுஷ்டி பரிணாம வரிசையில் விவ்வித நிலையில எடுத்துக்கிட்ட பிறவிகள் தான் இதெல்லாமே. சோ அதனால நாம என்ன பண்றோம்? இங்க ஏற்றத்தாழ்வு என்று பார்க்கிறோம். அதாவது பிறவி மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர ஆன்மா அடிப்படையில் நம்ம பார்க்கறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ரஜினிகாந்த் ஒரு சினிமால ஏழையா அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க டிரைவர் அந்த அதே சினிமால அவங்க ஒரு பணக்காரங்களாக நடிப்பாங்க. அப்போ இந்த வேஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருப்பாங்க. வேஷம் கழட்டி வந்த உடனே ரஜினிகாந்த் ஓனர் ஆயிடுவான், அந்த ராஜாவா இருக்கிற டிரைவர் டிரைவர் ஆயிடுவான். இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாரு உயர்வானவங்க என்று நம்ம சொல்ல முடியும்? சோ எல்லாமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வந்த பிறவிகள் தான். நம்ம உயர்வாக இருக்கிறோம் என்று சொல்றோமே,
அவங்களும் பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஏழையா இருக்காங்க. அவங்க நல்லா பாடங்கள் கத்துக்கிட்டாங்க என்றால், அவங்க ஆன்மா வந்து முன்னேற்றம் அடைகிறது. அதுவே நம்ம உயர்வா இருக்கிறோம் என்று சொல்றோமே, அவங்க பாடங்கள் கத்துக்கல என்றால், திரும்பி இன்னொரு பிரிவு இதே மாரி எடுத்துட்டு, அவங்க அந்த பாடங்கள் கத்துக்கிறதுக்காக அவங்க நெறைய பண்ணணும். சோ, அதனால நம்ம வந்து பிறவிகள் பார்க்கணும். பிறவிகள் பார்க்கிறோம். ஆனா, ஆன்மா அடிப்படையில் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஏழை பையன், பணக்கார பையன் 2 பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஏழை பையன் நடந்துட்டு வருவான். பணக்கார பையன் கார்ல வருவான். கார்ல வர பையன பார்த்து எல்லாருமே ஆஹா, ஓஹோன்னு என்று பாராட்டுவாங்க. அவங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைப்பாங்க. 2 பேருமே வளர்ந்துட்டு நல்லா படிச்சுட்டு பாஸ் ஆயிடுவாங்க. அந்த ஏழை பையன் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய உத்தியோகத்துல இருப்பான். ஆனா அந்த பணக்கார பையன் வந்து சாதாரணமாக படிச்சுட்டு ஒரு சின்ன உத்தியோகத்துல இருப்பான். இப்ப இவங்க 2 பேர்ல யாரு உயர்வானவங்கன்னு என்று நம்மளால சொல்ல முடியும். சோ அதே மாதிரிதான் எல்லோருமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. எப்படி ஒரு ஸ்கூல்ல பசங்கள் எல்லாமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போவாங்களோ, அதே மாதிரி இந்த பூமி என்ற பள்ளிக்கூடத்துல எல்லோருமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வருவாங்க. அதாவது ஆன்ம முன்னேற்றம் அடையறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க. அதனால்தான் பத்ரி சார் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய பதவியில இருந்தாலும், பணக்காரங்களாக இருந்தாலும், யாருமே அவங்க ஆணவமாக இருக்கக்கூடாது. ஏழையாக இருக்கிறவங்க, எனக்கு எதுவுமே இல்லையே என்று வருத்தமும் படக்கூடாது. அதாவது இப்போ நமக்கு எந்த மாதிரி வாழ்க்கை இருக்கோ, அது சந்தோஷமாகட்டும், வருத்தமாகட்டும், கஷ்டங்களோட இருக்கட்டும். ஆனா, நாம அத பத்தி தான் யோசிக்கணும். இது இப்போ நம்ம இந்த மாரி இருக்கிறோம் என்றால், இதை என்ன கத்துக்கிறது? ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா, இந்த நிகழ்வுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் என்றது யோசிக்கணுமே தவிர, இங்க ஏற்ற தாழ்வம் என்றது இல்லை என்று நாம தெரிஞ்சுக்கணும். எல்லா பிறவிகளும் சிறந்த பிறவிகள் தான். அவங்கவங்க செஞ்ச கர்மாக்கள் பொருத்தி பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு என்றதுதான் நாம நினைக்கணும். அதே மாதிரி ஆன்மாவுக்கு வந்து விழிச்சி என்றதே கிடையாது. முன்னேற்றம் தான். இப்ப பாருங்க, பாவங்கள் செஞ்சா அதோலோகத்துக்கு போவாங்க. புண்ணியங்கள் செஞ்சா ஊர்த்வ லோகங்கள், அதாவது உன்னத லோகத்துக்கு போவாங்க. பாவங்கள் செஞ்சவங்கள எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? ஐயோ! அவங்க அதோலோகத்துக்கு அதோலோகம்ன்னா நரகம் என்று நினைச்சுக்கோங்களேன். அதோலோகத்துக்கு போறாங்களே! அவங்களுக்கு வாழ்க்கையே இல்ல. அவங்க வாழ்க்கை எல்லாம் நஷ்டம் என்று சொல்வாங்க. ஆனா, பத்ரி சார் என்ன சொல்றாங்க என்றால், ஆன்மாவுக்கு வந்து பின்னடைவு என்றதே கிடையாது. முன்னேற்றம் தான் இருக்கு என்றது. ஏனென்றால், பாவங்கள் செஞ்சு அதோலோகத்துக்கு போறதுனால, அந்த பாவங்கள் அனுபவிக்கிறதுக்காக திருப்பு பூமிக்கு வந்துதான் பிறவி எடுக்கணும். இந்த பூமியில கஷ்டங்கள் பட்டுட்டு, பாடங்கள் கத்துக்கிட்டு, அவங்க ஆன்ம ஞானம் அடைவாங்க. அப்போ தவறுகளை செய்ய மாட்டாங்க. அப்போ இங்க என்ன ஆகுறது? ஆன்மா முன்னேற்றம் அடைகிறது என்றது நமக்கு நல்லா தெரிகிறது. மனிதர்கள் எவ்வளவு தவறுகள் சரி பண்ணுவாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்மா முன்னேற்றம் அடைகிறதுன்னு. அதனால அதோலோகத்துக்கு போனாலும் அனுபவங்களோட அவங்களோட தவறுகள் சரி பண்ணிக்கிறதுனால இங்க ஆன்மா கத்துக்கிறது, ஆன்மா முன்னேற்றம் அடைகிறது, ஆன்மா வளருது என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஆன்ம பயணம் எல்லாமே ஞானம் அடையிறதுக்கும், ஞானம் வளர்த்துக்க அதாவது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுதான் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஆன்மாவுக்கு பின்னடைவே என்றது இல்லை, முன்னேற்றம் தான். இதுதான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? கர்மாக்களை கர்மாக்களை அதாவது பண்ணுங்க, நிப்பாட்டவே நிப்பாட்டாதீங்க. பாவ கர்மாக்கள் ஆனாலும், ஏனென்றால் பாவ கர்மாக்கள் செஞ்சாலும் திரும்ப பூமிக்கு வந்து அதோட பாடங்கள் கத்துக்கிறதுனால ஆன்மா முன்னேற்றம் அடைகிறது என்று சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்றைக்கு இந்த விதைகள். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத நம்ம பயன்படுத்திட்டோம் என்றால், செயல்படுத்திட்டோம் என்றால், நம்ம வாழ்க்கையில துக்கம் என்றதே இருக்காது. அதாவது எப்படி சமாளிக்கணும் என்ற விழிப்புணர்வு நமக்கு வந்துடும்.